FTP நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ எதை பத்தினா உதயமாகிறதா அதிமுக பாஜக தாவேகா கூட்டணி. ஏன்னா தாவேகால முக்கிய பொறுப்புல இருக்கும் திரு ஆதவ அர்ஜுனா வந்து இன்று டெல்லி போயிருக்காரு. டெல்லியில உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க போறதா தகவல் வருது. ஸோ தாவேகா என்டிஏ இணைய போகுதா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ. அப்படி ஒருவேளை இணையும் பட்சத்தில் எப்படி களம் எப்படி இருக்கும், யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் எந்த அடிப்படையில் ஒரு தாவேகா இந்தியாவில் இணைய போகுது அப்படின்ற எண்ணம் எனக்கு எதனால வந்துச்சுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இந்த நிமிஷம் வரை ஆதவ அர்ஜுனா வந்து என்டிஏல சேர போறதை பத்தி எதுவும் சொல்ல, பட் அமித்ஷா மீட் பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு. இதை தவிர லாஸ்ட் 2-3 டேஸ் நடக்கும் ஒரு சில நிகழ்வுகள் தான் நமக்கு ஒரு சஸ்பிஷனை ஏற்படுத்துது. தாவேகா அவருடைய என்டிஏ நோக்கி போறாங்களான்னு. பெரிய சஸ்பிஷன் எதுன்னா, திரு விஜய் வெளியிட்ட அந்த 4.25 நிமிஷம் காணொலி தான். அவர் வந்து இந்த லாஸ்ட் சாட்டர்டே கரூர்ல அந்த துயர சம்பவத்துக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாரு. அந்த வீடியோல வந்து பெருசா அவர் வந்து வருத்தம் தெரிவிச்ச மாதிரி தெரியல. ஏதோ நான் வருத்தத்துல இருக்கேன், ஏதோ நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ஆதரவு கொடுத்த அரசியல் தலைவருக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா யாரெல்லாம் விஜய்க்கு ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஒரு இஷ்யூல வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை விஜயை பத்தி எதுவும் சொல்லாம கொஞ்சம் விஜய்க்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா பேசியிருக்காங்க. மற்றபடி சீமானும் வந்து சீமான் சப்போர்ட்டிவா பேசினாலும் நாம் தமிழர் கட்சி சேர்ந்த சாட்டை இடுமானம் போன்றவங்கலாம் கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க தாவேகா. ஆனால் அதிமுகவும் பாஜகவும் தான் ஓரளவுக்கு விஜய் மேல சாஃப்டா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நன்றி சொல்றது இதுவே ஒரு பெரிய எனக்கு இண்டிகேஷன், ஒருவேளை அதை நோக்கி போறாங்களான்னு. ஏன்னா தாவேகா எனக்கு இந்த லாஸ்ட் ஒரு 4-5 டேஸ் இந்த கட்சி பத்தி எனக்கு என்ன ஒரு ஒப்பீனியன் வந்ததுன்னா, இது முதல்ல ஒரு அரசியல் கட்சியானே எனக்கு பெரிய சந்தேகம் வந்தது. ஏன்னா இதுவரைக்கும் எவ்வளோ கட்சியில் பார்த்துருக்கேன், ஒரு பிரச்சனைன்னா நின்று ஃபேஸ் பண்ற ஆட்களை அந்த கட்சியில் இருப்பாங்க நிர்வாகிகளா. ஆனா ஒரு பிரச்சனை வந்தப்புறம் பொதுச் செயலாளர் முதற்கொண்டு எல்லா நிர்வாகிகளும் ஓடி ஒளிஞ்ச ஒரே கட்சி இந்த கட்சி தான். திரு புசி ஆனந்த் ஒளிஞ்சிருக்காரு. இந்த மாவட்ட செயலர் மதியழகன் வந்து அவரு ஹைடிங்ல இருந்தார், ஆனால் அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மற்ற நிர்வாகிகள்லாம் இங்கன்னு தெரியல. அன்னைக்கு சாட்டர்டே நைட் ஹாஸ்பிட்டல் எந்த தாவேகா நிர்வாகியும் வரல. அப்படின்னா இது வந்து ஒரு ரசிகர் மன்ற படையை தானே தவிர இது ஒன்றும் அரசியல் கட்சி கிடையாது, இது ஒன்றும் ஆர்கனைஸ்ட் பார்ட்டி கிடையாது. இந்த எண்ணம் வந்து ரேங்க் அண்ட் ஃபைல் எல்லாருக்கும் வந்திருக்கும், அதுவும் விஜய்க்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது விஜய் இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண விதம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்மெச்சூர். அவர் வந்து சாட்டர்டேயே விஜய் இதுல ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தாருன்னா, என்னோட அரசாங்கம் தோல்வி அடைஞ்சிருச்சு, எனக்கு சூழ்ச்சி நடந்திருக்கு அப்படி சாட்டர்டே நைட்டே சொல்லிட்டேன்னா அட்லீஸ்ட் அதுலயும் அவங்க வந்து பெருந்தன்மை அவர் சைட்லயும் கொஞ்சம் தப்பு இருக்குன்னு ஒத்துருக்கணும். ஆனா சாட்டர்டே வந்து எதுவுமே பேசாம அவர் சென்னை கிளம்பி வந்து 3 நாள் அமைதியா இருந்துட்டு டியூஸ்டே, அதுவும் அந்த டைமிங் எப்படின்னா, இந்த பாஜக மத்திய குழு வந்து இங்க வராங்க. அவங்க வந்து பாதிக்கப்பட்டவர்கள்லாம் பார்த்துட்டு அரசாங்கம் வந்து போதுமான பாதுகாப்பு கொடுக்கலன்ற ஸ்டேட்மெண்ட் கொடுத்த அப்புறம் தான் இவர் வெளில வந்து பேசுறாரு. விஜய் வந்து வேற யாரோ பேக்கிங்ல தான் பேசுறாரு, அதுவும் ஆதரவு கொடுத்தவர் நன்றின்னு பேசுறாரு. தன்னோட தப்பை வந்து அந்த 4.25 விஷயம் வீடியோல ஒத்துக்கவே இல்லை. அவர் வந்து நேரடியா திமுக வந்து முடிஞ்சா என்ன வந்து கைது பண்ணுங்க சிஎம் சார் அப்படின்ற அந்த துணியில் பேசிட்டு இருக்காரு. எஃப்ஐஆர்ல அவர் பேரே இல்லை. அப்புறம் கைது பண்ணுங்க சார்னா அது இந்த நிர்வாகிகளை இப்ப கைது பண்றதோ அது பெரிய கன்சர்மா சொல்றாங்க. செத்து போனவங்களை பத்தி எதுவுமே கவலை இல்லை, அந்த நிர்வாகிகளை கைது பண்றது, அதாவது மாவட்ட செயலர் கைது பண்றதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த கட்சியின் பொதுச் செயலர் புசி ஆனந்த் வந்து இதுவரைக்கும் அண்டர் கவர்ல தான் இருக்காரு, எங்க இருக்காருன்னு தெரியல. ஸோ இந்த அளவு நெருக்கடியில் இருக்கும்போது ஒருவேளை வெளில வர்றதுக்கு என்டிஏல செய்யறது ஒரு சொல்யூஷனா இருக்குமா? ஏன்னா விஜய்க்கு அந்த எண்ணம் வந்து நம்மளால ஒரு பிரச்சார கூட்டம் அதுல வந்த ஒரு அசம்பாவிதம் அதையே ஃபேஸ் பண்ண முடியல. நம்ம வந்து தேர்தல் காலத்தை எப்படி இது போன்ற ஆட்களை நம்பி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு எண்ணம் வந்திருக்கு. அதுக்கு பிஜேபி சைடில் ஒரு நல்ல ஆஃபர் கொடுத்தோன்னா அங்கேயே போய் நம்ம அந்த கூட்டணியிலேயே நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், அதுவும் பெட்டரா இருக்கும். எடப்பாடியும் நமக்கு ஆதரவாக தான் இருக்காரு. நான் எடப்பாடி வந்து ஃபர்ஸ்ட் விஜய் பத்தி கொஞ்சம் பாசிட்டிவா போய் நம்ம பேசணும். முதலாளே அவர் தான். அவருக்கு சில விஷயம் பண்ணுங்க, அவர் மேல எல்லா தப்பு நம்ம சொல்றது சரியில்லைங்க, அவர் ஏன் பேசாம இருக்காருன்னு என்ன மனநிலையில் இருக்காருன்னு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி சாஃப்டா பேசாரு. ஸோ அந்த அடிப்படையில வந்து நம்ம அதிமுக அணிகள் சேர்றது தான் நமக்கு ஒரு சேஃப்டி. ஏன்னா இந்த இதுல கூட அரஸ்ட் விஜய்னு வருது. ஒரு அதிமுக அரசு நம்ம அரெஸ்ட் பண்ண என்ன பண்றது அப்படின்னு மத்திய அரசோட உதவி
அதுதான் சரின்ற முடிவுக்கு வந்துட்டாருன்னு தெரியல. அதெல்லாம் டிசைட் பண்ணப்போ தான் ஆதவ அர்ஜுனா வந்து இன்னைக்கு அங்கே போறாரு. ஏன்னா ஆதவ அர்ஜுனாவே ஒரு கான்ட்ரவர்ஷியல் ட்வீட் போட்ட அப்புறம் பெரிய கிரிட்டிசிசம் வந்த அப்புறம் அது எங்க ஜென்ஜி புரட்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிட்டிசிசம் வந்த அப்புறம் அந்த ட்வீட் டெலீட் பண்ணிட்டு அவரே அமைதியாட்டு அவரு இப்போ டெல்லி போறதால தான் சஸ்பிஷன் வருது. ஒருவேளை ஆதவ அர்ஜுனா வந்து அவர் மட்டுமே போய் பிஜேபி சேர்றாரு, அதுக்காக டெல்லி கூட போயிருக்கலாம். பட் இப்போதைக்கு பெரும்பாலான தாவேக நிர்வாகிகள் ஹைடிங்ல தான் இருக்காங்க, வெளில யாரும் வந்து பேசல, கரூருக்கு யாரும் போகலன்ற போது அந்த கட்சி ஏதோ நெருக்கடியில் இருக்கு, ஒரு பயத்துல இருக்கு. அதனாலதான் அவங்க வந்து பாஜகவின் உதவி நாடி எப்படி அந்த கூட்டணியை வைத்து வெளில வந்துடலான்னு பாக்குறாங்களோ அப்படின்னு தான் எனக்கு அனுமானம் வருது. சரி, இப்போ ஒருவேளை அதிமுக பாஜக தாவேக கூட்டணி அமையுது, அப்படி அமைந்தால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை 2 பேருக்கு பெரிய லாபம். ஃபர்ஸ்ட் நாம் தமிழர். ஏன்னா சீமான் இந்த லாஸ்ட் ஒரு 1.5-2 மாசமா பேசலே தெளிவா தெரிஞ்சிருச்சு, தாவேகாவால் நாம் தமிழர் வாக்கள் பெரிய அளவு பாதிக்கப்படும். இப்ப தாவேகா வந்து பாஜகவுடன் சேர்ந்தாருன்னா பெரிய அளவு கிரெடிபிலிட்டி லாஸ் ஜெயிக்கிறோம். ஏன்னா ஒரு எலெக்ஷன்ல போட்டிட்டு ஒரு வாக்கு வங்கி நிரூபிச்சுட்டு அந்த வாக்கு வங்கியை பாஜக டிரான்ஸ்ஃபர் வச்சுட்டு பாஜக கூட்டணி போறது வேற. இன்னும் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனே ஃபேஸ் பண்ணல, அப்படி ஃபேஸ் பண்ண சூழல்ல ஒரு பாஜகவுடன் கூட்டணி போறேன்ற போது விஜய் தான் சிஎம் ஆவாரு, விஜய் தமிழ்நாடு அரசியலே மாற்றம் கொண்டு வர போறாருன்னு சொல்லி ஆட்களுக்கு வந்து அது பெரிய டிசப்பாயின்மெண்டா இருக்கும். அதுவும் மாற்று அரசியல் வேணும்னு நினைக்கும் பெரிய டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். கடைசி எடப்பாடி சிஎம் சொல்றதா மாற்று அரசியலா அப்படின்னு அவங்க என்ன வரும். ஸோ அந்த விஜய்க்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் மைண்ட் செட் ஓட்டர்ஸ், திமுக மைண்ட் செட் ஓட்டர்ஸ்க்கெல்லாம் அது ஒரு லெஃப்ட் மைண்டட் ஓட்டர்ஸ்க்கெல்லாம் பெரிய ஒரு வெறுப்பு விஜய் மேல வரும். உடனே அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகாது, அது மாற்று நினைக்கணுன்ற ஓட்டர்ஸ். இப்போ அது இதுக்கு முன்னாடி நாம் தமிழ் ஓட்டு போட்டிருப்பாங்க, அவங்க எல்லாம் விஜய் ஒரு ஆப்ஷனா பார்த்தாங்க. அந்த ஓட்டர்ஸ் எல்லாம் விஜய் மீது அதிருப்தி வந்து திரும்ப நாம் தமிழோடய கண்டினியூ பண்ணலாம். அந்த விஷயத்துல நாம் தமிழருக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும். ஒருவேளை விஜய் பாஜகவுடன் கூட்டணி போனால் நாம் தமிழோட தான் பிரின்சிபல்டா இருக்காங்க, திமுக அதிமுக கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவ் நாம் தமிழர் தான் களத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னும் நல்ல ஸ்ட்ராங் எமர்ஜென்சி நாம் தமிழருக்கு இருக்கும். 2வது யாருக்கு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும்னா திமுகவுக்கு. ஏன்னா விஜய் உடைய அரசியலுக்கு பெரிய அளவுக்கு ஆதரவு வளையமா விஜய் பின்னாடி வருது யாருன்னா தலித்ஸ் அண்ட் மைனாரிட்டி ஓட் பேங்க் பெரிய அளவுக்கு விஜய் பின்னாடி வருதுன்ற மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்குது. இது வந்து இப்போ திமுக காங்கிரஸ் பக்கம் தான் இந்த ஓட்டர்ஸ் இருக்காங்க. அப்படி விஜய் கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கும் களத்தில் இறங்கும் பட்சத்தில் இந்த ஓட்டர்ஸ்க்கு வந்து திமுக விட்டு விஜய் பக்கம் போவாருங்க பலர் எதிர்பார்த்து அவங்க கணிப்பு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப விஜய் பிஜேபியோடும் போறதால அந்த ஓட்டர்ஸ்க்கு வந்து பிஜேபி அலையன்ஸ் அக்செப்டபிள் கிடையாது. அவங்க வந்து மைனாரிட்டிஸ் ட்ரெடிஷனலா பிஜேபி எதிர்க்காங்க. அதுவும் வட மாவட்டத்தில் இருக்கிற தலித்ஸும் பிஜேபிக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க. அதுவும் அந்த அணில பாமக இருக்குன்ற டாக் இருக்கும்போது அவங்க பிஜேபிக்கு அக்செப்ட் பண்ற அவங்க இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அதனால அவங்க திமுக ஒருத்தர் நம்மளோட இஷ்யூஸ்க்கு திமுக தான் ஆன்டி பிஜேபி, திமுக தான் பிரின்சிபல்டா இருக்காங்க, விஜயை நம்பக்கூடாது, விஜய் வந்து அந்த அணியில் சேர்றது வந்து பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்க தான் அவருக்கு சேர்றாருன்ற அந்த எண்ணம் வந்துடும். ஸோ அதனாலே அவங்க திமுக ஓவர்வெல்மிங் கன்சாலிடேட் ஆயிடுவாங்க. ஏன் ஓவர்வெல்மிங்ன்ற வார்த்தை யூஸ் பண்றேன்னா அதிமுக பாஜக தாவேகா அஃப்கோர்ஸ் பாமகவும் உள்ள இருக்கும். ஸோ இது ஒரு பெரிய அணி மேல ஒரு மாதிரி ப்ரொஜெக்ஷன் கிடைச்சிடும். ஸோ பெரிய அணி, ஸோ பாஜக இன்க்ளூசிவ் அலையன்ஸ் ஆட்சிக்கு வரும் அப்படின்ற எண்ணம் அந்த மக்கள் மத்தியில் வந்ததுன்னா கொஞ்சம் ஃபியர் ஃபேக்டர் பிளே பண்ணும். அந்த பாஜக அணி எப்படியும் தோக்கடிக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு கன்சாலிடேஷன் திமுக பின்னாடி திமுக வந்து 47% ஓட்டு அப்படி எடுக்கும். ஸோ இதனால திமுகவுக்கு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும். இதை தவிர அதிமுகவுக்கு வந்து விஜய் கூட்டணி வர்றதால பெனிஃபிட்டா இல்லையா அப்படின்னு யோசிக்கும் போது அது பெனிஃபிட்டும் கிடையாது, டிராபேக்கும் கிடையாது. ஏன் பெனிஃபிட் கிடையாதுன்னு நான் இப்போ சொன்னேன்ல, விஜய் டார்கெட் பண்ற சோஷியல் பேஸ் வந்து திமுக பக்கம் சோஷியல் பேஸ், அவங்களுக்கு வந்து பிஜேபின்றது அன்அக்செப்டபிள். அவங்க இப்போ பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல விஜய் இப்போ போறதால திமுகவோட இன்னும் அதிமுகவுக்கு எந்த ஒரு ஓட்டு வராது. ஏன்னா விஜய் இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகி தன்னோட ஓட்டே எடுக்காத போது அவர் கைக்கு வராத ஓட்டு விஜய் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதை விட என்ன மைனஸ்னா விஜய் பின்னாடி இருக்க கூட்டம் வந்து விஜய் சிஎம் ஏத்துட்டு வர கூட்டம். இது வந்து எடப்பாடி சிஎம்னா எந்த அளவுக்கு அந்த ஓட்டு வரும் அப்படின்னு தெரியாது. விஜய் எடப்பாடி ஓட்டு சிஎம் ஆக்குங்க சொல்லி எந்த அளவுக்கு ஓட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்பாருன்றது தெரியல. பவன் கல்யாண் எக்ஸாம்பிள் வேற. பவன் கல்யாண் வந்து ஏற்கனவே 2019 தனிச்சு நின்று ஒரு ஓட்டு நிரூபிச்சு நான் ஏற்கனவே தனிச்சு நின்று நீங்க வாய்ப்பு கொடுக்கல, அதனால இன்னைக்கு நான் வந்து டிடிபியோட போறேன்னு சொல்லிட்டு வர்றாரு. இவர் வந்து முதல் தேர்தலே கூட்டணி வர்றது வந்து
இவருக்கு லாஸ் ஆஃப் கிரெடிபிலிட்டி இருக்கும். எந்த அளவுக்கு ஓட்டு வந்து இவரால் அதிமுக கிடைக்கும் அப்படின்றது ஒரு பார்வை இருக்கு. ஒரு பெனிஃபிட் அதிமுக இதுல இருக்கு என்னன்னா, விஜய் வரதால யங்ஸ்டர்ஸ் விஜய் பின்னாலே பெரிய அளவுக்கு போறது தெரியுது. யங்ஸ்டர்ஸ், லேடிஸ் எல்லாம் இது வந்து விஜய் தனிச்சு நிற்கும் பட்சத்தில் பெரிய அளவுக்கு இந்த ஓட்டு ஸ்பிட் இருக்கும். அந்த ஓட் ஸ்பிட் கொஞ்சம் குறையலாம். விஜய் ப்ராப்பரா கேம்பெயின் பண்ணும் பட்சத்தில் அது வந்து அதிமுகவுக்கு அந்த ஓட்டு வரலாம். எல்லாமே விஜய் எப்படி எந்த பேசிஸ்ல இந்த கூட்டணிக்கு வராரு அப்படின்ற பொறுத்தா இருக்கு. ஸோ அதிமுக, பாஜக, தாவேக அணின்றது ஒரு பேரளவு பெரிய அணி தெரிஞ்சாலும் இது வந்து திமுகவுக்கு பெரிய த்ரெட்டா இருக்காதுன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை திமுகவுக்கு ஒரு பெரிய த்ரெட்டனிங் கொடுக்குற மாதிரி அணி அமையணும்னா இந்த அதிமுக, பாஜக, தாவேக அணியில நாம் தமிழர் சேர்ந்தால்தான் திமுகவுக்கு த்ரெட்டே தவிர, ஏன்னா அந்த ஓட்டு வந்து பிஜேபி, ஏடிஎம்கே ஓட்டோட சோஷியல் பேஸு அது டிரான்ஸ்ஃபர் ஆகும். விஜய் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. விஜய் லீடர்ஷிப்பால வராது, யங்ஸ்டர்ஸ் ஓட்டு மட்டும் வரும். ஸோ இதுதான் என்னோட பார்வை. பார்க்கலாம் அடுத்த கட்ட எப்படி அரசியல் போகுதுன்றது. இணைஞ்ச ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் இருக்கோம்.